ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ்னு இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி ஹிந்திலையும் இருக்கு. அது என்னென்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபல். ஃபல் அப்படின்னா எல்லாருக்குமே நார்மலா தெரியும். ஃபல் அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்றத ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இந்த ஃபல் அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிசல்ட் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பலன் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அந்த தான். ஸோ ஃபல் சேம் ஸ்பெல்லிங் சேம் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே ஒன்று தான். ஒன்று வந்து ஃப்ரூட், இன்னொன்று வந்து பலன் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் எஸ்டர்டே அண்ட் டுமாரோ. இது ரெண்டுக்குமே நம்ம கல் அப்படின்ற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கல் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், அதாவது அந்த சென்டென்ஸ்ல பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எஸ்டர்டேவா கன்சிடர் பண்ணுவோம். இதே இது அந்த சென்டென்ஸ்ல ஃபியூச்சர் இல்லைன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கல்லை வந்து டுமாரோவா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கல் சோம்வார்த்தா அப்படின்னா நேத்து திங்கக்கிழமைன்னு அர்த்தம். இது கல் புத்வார் ஹே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா நாளை புதன்கிழமை அப்படின்ற மாதிரியான மீனிங். ஸோ இந்த கடைசியா கொடுக்குற எண்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். தா போட்டிங்கன்னா கன்ஃபார்மா அது பாஸ்ட், ஹே இல்லாட்டி ஃபியூச்சரோட எண்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கல் வந்து டுமாரோவா கன்சிடர் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பர்சோம். பர்சோம் அப்படின்னா டே பிஃபோர் எஸ்டர்டே, டே ஆஃப்டர் டுமாரோ. இது ரெண்டுக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவோம். சேம் ப்ரொசீஜர் தான் பர்சோவுக்கும் யூஸ் பண்ண போறோம். பர்சோம் ரவிவார்த்தா அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா முந்தா நேத்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரி. இதே இது பர்சோம் குருவார் ஹே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நாளை மறுநாள் தேர்ஸ்டே வியாழக்கிழமை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுதான். ஸோ அந்த சென்டென்ஸ்ல என்ன டென்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் கல் எஸ்டர்டேவா டுமாரோவா அப்படின்றதும், பர்சோம் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டேவா டே ஆஃப்டர் டுமாரோவா அப்படின்றதையும் கன்சிடர் பண்றது. For more video like this, नीचे follow करो द्वारका हिंदी इंस्टीट्यूट.